ஒன்று விஜய் வந்து திமுகவை முதல்வர் நேரடியாகவே சவால் விட்டார். என் மேலே எது நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன நேரடியாக நடவடிக்கை எடுங்க, தொண்டர்கள் மேலேயோ நிர்வாகிகள் மேலேயோ கை வைக்காதீங்கன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் எந்த அடிப்படையில் சந்தேகத்தை எழுப்புறீங்க? அதாவது சந்தேகம்ன்றதை விட நான் திருப்பி சொன்னேன், இது மக்கள் மொழி, சந்தேகத்துக்கு இங்கே மேற்றே இல்லை. அவரே சொல்றாரு சந்தேகம் எழத்தான் செய்யும் அப்படின்னு. தலைவர் சொல்வது கரெக்டு தான். சந்தேகம் வந்து மக்களுக்கு எழுந்து விட்டது. நான் ஒரு மக்கள் தலைவர் என்பதால் ஒரு தலைவர் வந்து சொல்லுகிறார். இப்போ என்ன விஷயம்னா நம்ம பார்ப்போம் பாருங்க, எஃப்ஐஆர் ஏன் ஒரு மேலே போடலை? நீ கைது பண்ணு, கண்ணாம போ, ரைட்டா? என் தலைவர் சொன்னது விளக்கம் சொல்லுது திமுக. என்ன கொடுக்குது விளக்கம்? அதாவது புசி ஆனந்த் மேல ஏன் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னா, அவர் கூட்டத்தை நெறிப்படுத்தல, ஆதவர்ஜுனா வந்து கலவரத்தை தூண்டும் வகையில் சில பதிவுகள் போட்டிருந்தாரு, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நேரடியாக அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருந்தாங்க, அதனால நாங்க வழக்கு பண்ணோம். இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறத விசாரணை ஆணையம் சொன்னாதான் நாங்க முடிவுக்கு வர முடியும். இப்ப தெளிவா சொல்லிட்டீங்களா? இப்ப நான் வரட்டும். அடுத்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு இடத்துல பேசுகிறார். பேசிட்டு 9 மணியோட பேசி முடிக்கணும். இவர் என்ன டயலாக் பேசுகிறாரு, கீழே இருந்து கத்துறான், ஐயா 9 மணியா பேச்ச முடியுங்க, அம்மா கைது பண்ணிருமே அப்படின்னு. இவர் என்ன டயலாக் விடுறாரு, எங்கள் அம்மா கைது பண்ணுதா பார்ப்போம், கைதியை நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டார். பேசி முடிச்சுமே அடுத்த நாள் சட்டமன்றம் கூடுது. உடனே இந்த அம்மா என்னவா செஞ்சு, அதான் வீர பெண்மகன் நான் சொல்லுவேன் அடிக்கடி, என்னம்மா பண்ணுச்சு, ஐயா ரொம்ப ஆசைப்படுறாரு டாக்டர் ராமதாஸ் ஐயா, என்னை வந்து கைது பண்ணு, அவர் ஆசையை பூர்த்தி செய்வதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி அழக்கா தூக்கிருச்சு. அவரை மட்டும் தூக்கல, பக்கத்தில் அவர் லெப்ட் ஹேண்ட் மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல, இவருக்கு எப்படி புஷ்ஷியாக இருந்திருக்காரு, அது மாதிரி அங்கே ஒரு ஆள் இருந்தார், யாரு காடுவெட்டி குரு, 2 பேரையும் கொண்டு போய் திருச்சி சிறைச்சாலையில் அதிகமாக வெயில், தமிழ்நாட்டிலே அந்த காலகட்டத்தில் திருச்சியில் சித்திர வெயில் உள்ள போட்டதில் அப்படியே ஆள் சுருண்டுட்டாரா. இன்னும் 2 நாள் போட்டிருந்தாலும் சிறைச்சாலைக்குள்ளே செத்துருப்பாருன்ற அளவுக்கு பிரச்சனை. உடனே காலில் தமிழகமே கொந்தளிச்சிச்சு இல்லையா அவருக்காக, நல்லா கொந்தளிச்சிச்சு. நாங்க தான் பார்த்தோம்ல, கொந்தளிச்சதுக்கு அம்மா தூக்கி அதுலயும் போட்டுச்சு உள்ள எல்லாரையும்.